அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் குடும்பம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான திடீர் நெருக்கடி ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும். அது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியாக நீங்கள் கோபப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். பொருளாதார ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும். அதே நேரம் உத்தியோகம், தொழில், வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில், உத்தியோகத்தில் கடுமையான உழைப்புகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் தங்களுக்கு சாத்தியப்படும். வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும். ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்வீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்கிறதோடு இறை பணிகளை ஆற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் ரீதியாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது வெளியூரில் இருந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். அவர்கள் மூலமாக தங்களுடைய தொழில் வியாபாரத்திற்கு தேவையான அனைத்து வித நற்பலன்களையும் நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட முன்கோபப்பட வேண்டியதாக இருக்குங்க. குடும்பம் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளில் சிறு சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்பம் ரீதியாக முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணுங்கள். அது உங்களுக்கே பின் விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக செலவினங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவுத்திறன் அதிகரிக்கவும் செய்யலாம். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க. மன தைரியம் அதிகரிக்க செய்யும். மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில் பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாகிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும் போது
கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாய் இருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வேலை தொடர்பா வெளியூரில் தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் கூடும். அதிலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் சில பல விஷயங்களில் தீவிர உழைப்பு அதிகப்படியான முயற்சிகளுடனும் நீங்கள் காரியங்களில் ஈடுபடும் போதே அது வெற்றியாகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் நல்ல பலன்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடைபெறலாம். மனக்கவலை குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலையுமே சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. சற்று கூடுதலாக எதிலையுமே கவனம் செலுத்துறது நல்லது. திடீர் செலவு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம். அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாமல் இழுபறையாகவே இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராத பயணத்தில் தடங்கல்கள் உருவாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும். நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும்.
கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்கள்ல கவனம் செலுத்துறது குறையக்கூடும். நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. பெற்றோர் ஆதரவு பெருகுங்க. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே நேரம் கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்க செய்யும். பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. உடல் சோர்வு உண்டாகும். எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை திட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவாங்க. புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க.